அவள் தானே எங்கள் புன்னகை. டேய் மகேஷ், என்னடா நீ? நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லியும் மறுபடியும் அதவே நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை மிருதுலா, எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் உடஞ்சு போக மாட்டேன். ஆனால் இவன் விஷயம் அப்படி கிடையாது. அதான் ஏற்றுக்க முடியல. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அவன் அப்படியே தான் இருக்கான். கொஞ்சமாவது மாறி இருப்பான்னு நினச்சேன், ஆனால் அப்படியே தான் இருக்கான். இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துச்சு? என்னால் அது இப்போ சொல்ல முடியாது மிருதுலா. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்ககிட்ட அதை நான் சொல்கிறேன். சரி, இங்க பாரு, என்ன பாரு. இங்க எல்லாரோட லைஃப்லயுமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். எதையாவது மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குடாமா. அதுல ஒண்ணுதான் இப்போ நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம். உனக்கு இப்ப சொல்லணும்னு தோணல, ஆனா கண்டிப்பா நீ ஒரு நாள் என்கிட்ட சொல்லுவீல, அப்போ உன் மனசுல இருக்க பாரமே ஒண்ணு இல்லாம போயிடும். ஸோ நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, சரியா? கடந்த காலத்தை நினைச்சு இப்ப நிகழ்காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அந்த லைஃபை நம்ம விட்டுறக்கூடாதுதான். இந்த வார்த்தையை நீ அடிக்கடி சரணுக்கு சொல்லுவ. அவனுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்றத நீ என்கிட்ட வந்து சொல்லுவ. நீ இப்படி சொல்றத நானும் நிறைய டைம் பார்த்திருக்கேன். எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு நீ என்னடா இப்படி இருக்க? இங்க இருக்கவங்க எல்லாருமே உண்மையா தான் சிரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லவே இல்லை. என்ன அந்த விதத்துல ஒருத்தவங்கள நம்ம சிரிக்க வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையா ஆத்மார்த்தமா அதை நீ ஈஸியா பண்ற. ஸோ நீ எவ்வளவு சோகமா இருந்தா பார்க்க நல்லாவா இருக்கு? எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஓகேவா? இங்க எதுவும் பார்த்துக்க முடியாம இல்லை, ஓகே? பார்த்துக்கலாம், நம்புவோம், பார்த்துக்கலாம். ம், சரியா? பி ஸ்ட்ராங்கா, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீ செல்ல புருஷன்ல. ம், என்னம்மா? உண்மைதான்ல, எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன்னா ஒரு நிமிஷம் உடஞ்சிருக்கும் போது எனக்குன்னு யார் இருக்கான்னு திரும்பி பார்க்கும்போது எனக்கு நீ யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்கிற உறவெல்லாம் ரொம்ப பெருசு தெரியுமா? ஐ லவ் யூ டி. சீ, ஆள பாரு, எப்படி கிண்டல் பண்ணி சொல்லுவேன்? அந்த மாதிரி சொல்லுடா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்போதும் இருப்பேன். நான் தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, மற்றவங்கள மாதிரி நம்ம லவ் பண்ணல மகேஷ். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ யாருன்னு தெரிஞ்சுக்காமலே 2 பேர் லவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே முகம் பார்த்து அழகு பார்த்து குணம் பார்த்து வர காதலை தாண்டி நம்மளோட காதல் யாருன்னே தெரியாமல் வந்த காதல்ரா. இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ உண்மையாக இருக்கும்னு உனக்கு அது தெரியலையா? ஸோ எதுக்காகவும் எதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் மாறும். உன் ஃப்ரெண்டு கூட நீ சேர்ற நாள் சீக்கிரமாகவே வரும். நான் உன் ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாக உன் கூட சேர்த்து வைக்கிறேன். அப்படி உங்கள் 2 பேத்துக்குள்ள என்ன பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ப்ரெசென்ட்ல கொண்டு வந்து ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கி உங்கள் 2 பேத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அவன் மாற மாட்டான்டி. இங்கே பாரு, மாற்றம் ஒன்றுதான் இங்கே மாறாதது. என்ன அது எப்படி நீ சொல்லுவ அவர் மாற மாட்டாருன்னு? அதெல்லாம் நீ நினைக்க தேவையில்ல. இப்போ உன் மனசு அமைதி இல்லாமல் இருக்கு. அவர் உன்னை பார்த்து பேசின பேச்சு உனக்கு அப்படி இருந்திருக்கு என்ன? ஸோ நீ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகு. நம்ம நாளைக்கு சென்னை போனதுக்கப்புறம் சீக்கிரமாகவே அவரை கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஹனிமூன்னு ஒன்று கொண்டாடத்தான் நம்ம இங்கே வந்தோம். நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஹாப்பியாக இல்லைனாலும் நீ மனசுக்குள்ளே எதையும் போட்டு நினைக்காத. எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னரா எப்போதுமே நான் இருப்பேன். என்ன எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் தனியாக விட மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படின்னு தெரில, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றுதாங்கிறத நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு சந்தோஷம்னாலும் அது எனக்கும் சந்தோஷம், உனக்கு ஒரு சோகம்னாலும் அது எனக்கும் சோகம். இதை ஃபஸ்ட்டு நீ மனசில் புரிஞ்சுக்கிட்டு லைஃபோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. உனக்கு நான் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீ தான் ரொம்ப 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 மெச்சூர். உன் வீட்லையே நான் மாமாவெல்லாம் குறைச்சி பேசுகிறேன்னு நினைக்காத. ஆனால் உன் வீட்லையே ரொம்ப மெச்சூரான ஆள்னா அது நீ மட்டும்தான். எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும்னு உன்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இப்போ நீ இந்த மாதிரி விஷயத்துக்கு உடஞ்சி அழுகிறேன்னா நான் எப்போதும் இருப்பேன், சரியா? கண்ணை மூடி தூங்க. முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு அலை போல் சுதி மீட்டு இனிதான மொழி பேசு. அவன் லைஃப்ல கிடைப்பனா கிடைக்க மாட்டானு ஒரு ட்விஸ்ட் வைக்கும் போதே கண்ணீர் சிந்தாத நீ. உன் அண்ணனுக்காக நீ கண்ணீர் சிந்துற, அது வேற விஷயம், உயிரையே கொடுப்ப. ஆனா ஒரு ஃப்ரெண்டுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறீ, இவ்வளோ அழுகிறேன்னா அப்போ அந்த ஃப்ரெண்டு உன் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமானவனா இருப்பான். நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி கண்டிப்பாக உன்னை உன் ஃப்ரெண்டு கூட நான் சேர்த்து வைப்பேன். கண்டிப்பாக உன் மிருதுலா இதை செய்வேன். எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி மிருதுலா.
உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்போதைக்கு அதை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போதைக்கு என்னால அதை பேசவும் முடியாது. என்ன அந்த ஸ்டேஜை கடந்துட்டணும்னு இப்போ ஃபீல் ஆகுது. ஆனா கண்டிப்பா நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை நான் பேசுவேன். நம்ம நாளைக்கு சென்னை போயிடலாம். பரவாயில்ல சார், உங்களுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசிக்கோங்க. அப்புறம் சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தியை நான் இங்கே பார்த்தேன். ஸோ நாளைக்கு நான் அவ கூடயே வந்துடலான் இருக்கேன். ஏன் மிருதுலா, ஏன் என்னாச்சு? நம்ம கூட பஸ்ல வரலாமே. இல்லை சார், அவளோட அக்காவுக்கு மேரேஜ்னு சொன்னா. நான் தான் இதுக்கு முன்னாடி பியூட்டிஷியன் ஒர்க் பார்த்துருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால மேக்கப் போடுறதுக்கு நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதனால கிளம்புறேன் சார். அப்படியா? அப்போ ஆஃபீஸ் வந்துடுவீங்களா? சார், நாளைக்கு பியூட்டிஷியன் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் ஆஃபீஸ் வந்துடுவேன். அதான் சார் முன்னாடி சொல்லணும்னு. ஓகே மிருதுலா, டேக் கேர். சரிங்க சார், குட் நைட், வரேன். நட்பு ஒரு பாதி, காதல் ஒரு பாதி, பிச்சு பிச்சு போட்டது இங்க ஒண்ணுமில்ல மீதி. இன்னைக்கு எப்படியாவது என் மனசுல இருக்க காதலை உங்ககிட்ட சொல்லிடலான்னு அவ்வளோ ஆசையோட இருந்தேன். ஆனா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என் பழைய வாழ்க்கையில் நடந்த அதே சம்பவம் இன்னைக்கு நடந்துச்சு. நான் எதை வேணும்னாலும் மன்னிப்பேன். ஆனா அவன் எனக்கு பண்ண துரோகத்தை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். மன்னிக்கவே மாட்டேன்டா. உலகத்திலேயே உன்னை என்னை மாதிரி யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எவ்வளவு பெரிய வேலையை என் லைஃப்ல செஞ்சுட்ட. எல்லாரும் பழச மறந்துடுன்னு சொல்லுவாங்க. ஆனா பழச கூட மறக்க முடியாத அளவுக்கு நீ என் லைஃப்ல விளையாடிட்ட. எப்போதுமே உனக்கு மன்னிப்பே இல்லை மகேஷ். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணம் நினைக்கின்றதா? இறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? இல்லடா கனி, இரு போலாம். பாட்டி கூப்பிடலாம். அத்தை, 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 தாத்தா, பாட்டி. அட மாப்ள, வாங்க மாப்ள. நினைச்சு நீங்க வருவீங்கன்னு. அட கனிக்குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது யாரு? தங்கச்சியா? கனிக்கு தங்கச்சி மாதிரி நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அந்த ஸ்டாஃபோட பொண்ணு. பேரு கலையரசி. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோட பொண்ணுனா எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? ஒண்ணுமே புரியல. நல்லா இருக்கேன்டாமா. அழகா பேசுறீங்களே. அப்பாவா? அத்தை, அது நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. எப்போதும் அப்படிதான் அப்பான்னு தான் கூப்பிடுவா. சந்தியாக்கும் தெரியும். இல்ல மாப்ள, நான் எதுவும் நினைக்கல. உட்காருங்க மாப்ள, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வந்ததுல இருந்து நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன். அத்தை, நான் காஃபி குடிக்கல வரல. சந்தியா உள்ளதா இருக்கா? தேங்க்ஸ் அத்தை. சரி, நான் போய் பாத்துக்கிறேன். பாப்பாங்களுக்கு வேணா பால் கொடுங்க. சரிங்க மாப்ள. கனி, கலை, வாங்க ரெண்டு பேரும். பாட்டி பால் தரேன். ஒண்ணுமே புரியல. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோட பொண்ணு எதுக்கு மாப்பிள்ளை அப்பான்னு கூப்பிடணும்? சந்தியாவுக்கு தெரியுங்கிறாரு. ரைட்டு, ஏதோ சண்டை போட்டு தான் வந்து உட்காந்துருப்பா போல. என்னாலும் சரி, இன்னைக்கு பேசி மாப்பிள்ளை கூட அனுப்பி வச்சிருவோம். ஆளு பார்க்கவும் நல்லா வெளுத்தாப்புல இருக்கா. சும்மாவே கலரா தான் இருப்பா. ஆனா ரொம்ப வெளுப்பா இருக்கு முகம். எதுக்கு இவ சம்பந்தமே இல்லாம இங்க வந்து உட்காந்துருக்கா? சரி, மாப்பிள்ளை வந்துட்டார்ல, எப்படி பேசி சம்மதப்படுத்தி கூட்டிட்டு போயிருவாரு. சரிடா, ரெண்டு பேரும் பாட்டி தொந்தரவு பண்ணாம கேளுங்க. பாட்டி தருவாங்க. என்ன? பால் குடிச்சிட்டு கிளாஸ பாட்டிட்டு கொடுத்துட்டு வரணும். சரியா? அங்கங்க வச்சுட்டு வரக்கூடாது. கலை, கனி ரெண்டு பேரும் வாங்க. நான் போய் உங்க சந்தியா அம்மா கிட்ட பேசுறேன். பார்த்து போங்க. உன்னை கூட்டிட்டு போகணுங்கிற முடிவுல நான் இங்க வரல. என் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் நீ எதுக்காக இங்க வந்தேன்ற அந்த ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நான் இப்ப வந்தது. முன்னெல்லாம் எதா இருந்தாலும் வாய் திறந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவா. ஆனா இப்பெல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா பெத்தவங்கிட்ட வந்து சொல்றதுக்கு தானே நாங்களா இருக்கோம். அப்படியே சொல்ல மாட்டேங்கிறா. பேருக்குனே ஒருத்தி பாலாவட்டி வந்து உட்காந்துருக்கா. அடுத்து இவ்வளவு வந்து உட்காந்தானா ரோட்ல போற வரவெல்லாம் என் வீட்டுல தான் வந்து பேசுவாளுங்க. எப்படியாவது இன்னைக்கு பேசி இவ்வளவு மாப்பிள்ளை கூட அனுப்பி வச்சிடணும். எப்படியும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ரெண்டு தங்கத்துக்கு என்ன ஹார்லிக்ஸா போஸ்டா? அப்படிதான் இருக்கணும். நல்ல பழக்கம். வயிறு கட்டிங்களா? ஏமா டாப்பா போடுற? அம்மா கதவை திறந்துட்டு வரலாம்ல, உள்ளதுக்கு டாப்பா போடுற? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன
நினைச்சேன், வந்துட்டேன். எனக்கு சில கேள்விகள் எல்லாம் உன்கிட்ட கேட்கணும். அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். லெட்டர் படிச்சேன், ஆனா சில கேள்விகள் கேட்கணும். சந்தியா, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியல. இல்ல என்னையும் மீறி நான் ஏதாவது உங்ககிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டேனா, இல்ல தப்பா ஏதாவது பேசிட்டேனா, இல்ல தப்பு பண்ணிட்டேனா, எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசண்ட கொடி என் கூட இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா? பிரைவசி வேணும்னு சொல்லி எழுதியிருக்க. ஏன் அந்த அளவுக்கா நான் கொடூரமா நடந்துக்கிறேன்? கொடூரமா நடந்துக்கிறேன்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். என்னடா நீ புரிஞ்சுக்காம? என் மேல கோவமா இல்லைன்னு சொல்ற, தனியா பிரைவசி வேணுங்கிற, சம்மந்தமே இல்லாம பண்ற. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு காரணத்தை மட்டும் சொல்லு. நான் உன்னை கூட்டிட்டு போகலாம் வரல. எனக்கு காரணம் வேணும். காரணம் தெரியாம மண்டை பிக்குதுடி. நீ இல்லாம நான் இருந்துருவேன்னு நீ நினைக்கிறியா? சரி, என்ன கூட விடு. நான் இல்லாம நீ இருப்பியாடி? எப்படி நேற்று நைட்டு நீ தூங்குன? இனிமே இருக்க பழகிக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் ஏன் நான் அப்படி என்ன பண்ணேன்? நீ இந்த அளவுக்கு இவ்வளோ ஹார்ஷா நடந்துக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணனா? அப்படி ஏதாவது நான் பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லு தாராளமா. நான் அதை உனக்காக மாத்திக்கிறேன். நீ எதாவது என்கிட்ட சொல்லி அதை நான் மாத்தாம இருந்திருக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒண்ணு மாத்தாம இருந்திருந்தா அது என் லைஃப்ல எனக்கு முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். ஆமா, கலை உன் லைஃப்ல உனக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லையா? அதனாலதான் ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிற சந்தியா. நான் ஏன் இப்படிதான் நடந்துக்கிறேன்னு உனக்கு போக போக புரியும். சில விஷயங்களை வாய் தொன்னு சொல்ல முடியாது சரண். என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? இருக்கிறதுனால தானே அமைதியா ஒதுங்கி வந்திருக்கேன். அந்த வீட்டுல உனக்கு என்னடி சந்தோஷம் கிடைக்கல? மற்றவங்க கூட இருக்கிறத தாண்டி என் கூட இருக்கிறதவே நீ பெரிய சந்தோஷமா நினைப்ப. ஒரு 5 மினிட்ஸ் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் 5 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்ட அப்படின்ற ரேஞ்சுக்கு நீ பேசுவ. கொஞ்ச நாளைக்கு பிரைவசி வேணும்னு நீங்க வந்து உட்காந்துருக்க. இந்த பிரைவசி எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பிரைவசிய நீ நல்லதுக்கு எடுத்திருக்கியா கெட்டதுக்கு எடுத்திருக்கியான்னு எனக்கு தெரியல. அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்ல. என்னைக்காவது உன்னை நான் பிரிஞ்சிருக்கணும்னு நான் நினைச்சிருக்கேனா? அப்போ இந்த பிரைவசி நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. நான் இல்லாம நீ இருந்துருவியா? முடியாதுதான். ஆனா இனிமே பழகிக்கலான் இருக்கேன். நான் இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்பட மாட்டே சரண். ஏன்னா உனக்கு கலை இருக்கா. கலை உன்னை நல்லா பார்த்துப்பா என் இடத்துல இருந்து. நீயும் கலையும் எனக்கு முன்னாடி அப்படிதானே சரண் சொல்லுவேன். அப்படி சொல்றேன்னா அவ குழந்தைடி. குழந்தை மேல பாசம் வைக்கிறது வேற. ஆனா அஸ் ஏ ஒய்ஃபா நீ எனக்கு என்னென்னலாம் சந்தோஷத்தை கொடுப்ப? ஏன் சரண், அதுக்கு மட்டும் நான் வேணுமா? சி, அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ நீ என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரு வேளை சாப்பிடலைன்னா கூட என்னை மிரட்டி சாப்பிட்றது வைக்கிறது நீ தான். ஆனால் உனக்கு தனிமை வேணும்னு சொல்லி இங்கே வந்துட்ட. ஒருவேளை நான் சாப்பிடாம இருந்தா கூட யாரும் கேட்கறதுக்கு இல்லைல்ல. நீ அப்படி இருக்க மாட்டேன். அது எப்படி நீ சொல்லுவ? அது சந்தியா மாப்ள. வரேன். மாப்ள காஃபி வேணான்னு சொன்னேன்ல. வீட்டுக்கு வந்துட்டு காஃபி கூட குடிக்காமல சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு தான் போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் இப்போ கிளம்பிடுவேன். ஒரு சிலர்கிட்ட சில கேள்விகள் கேட்க வந்தேன், அதான். என்னடா கனி? சும்மா தான் வந்தேன். என்னம்மா? ஐயோ, அப்பா மேல கோச்சிட்டுலாம் வரல. சும்மா தான் வந்தேன். உன் மேல எனக்கு என்னடா கோபம்? எந்த கோபமும் இல்லை மாப்பிள்ள. அவ எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நேற்று நைட்டே வந்துட்டா. என்னவா இருந்தாலும் பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மா நான் போலமா. வாய மூடி. என்ன போல வாழன்ட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்கா புருஷன் வீட்டுல போய் இரு. அதுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு பொண்ணுக்கு அழகு. இங்க பாருமா, தேவையில்லாம எனக்கு கடுப்பு கலப்பாத என்ன? அத்த இல்லத்த, அவ இங்கே இருக்கட்டும். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? இல்லத்த, நான் சில கேள்விகள் கேட்க தான் வந்தேன். பதில் கிடைச்சிருச்சு. அவளுக்கு கொஞ்ச நாள் இங்க இருக்கணும்னு ஆசை போல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். அவ ஆசையை நிறைவேற்றதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டனே தவிர அவளை கொடுமைப்படுத்தணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலத்த.
அவ சண்டை போட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாப்ள? அத்தை, எங்க 2 பேத்துக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது. சண்டை போட்டா நாங்க எப்படி சண்டை போடுவோம்னு உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு தெரியல, அவளுக்கு கொஞ்ச நாள் இங்க இருக்கணும்னு ஆசை போல. இருக்கட்டும், நான் எதுவும் சொல்லல. என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டா அந்த வருத்தம், அதை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். மாப்ள, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே மூத்தவ வேலை வெட்டியாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கா. இவ்வளோ வந்து உட்காந்தா ஊரில் போகிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போவே உன் மூத்த பொண்ணு என்ன வாழை வெட்டியாக வந்து உட்காந்துருக்கா, போகவே மாட்டாளாங்க. திரும்ப அவள் புருஷன் ஏற்றுக்க மாட்டாரா? மீதி 2 பொண்ணுங்களும் அங்கே தான் இருக்காங்க. அவங்களையும் இதே மாதிரி அனுப்ப மாட்டாங்களான்னு ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வாய் என்னால் அடக்கவே முடியல. இப்போ இவ்வளோ வந்து உட்காந்தா எல்லாரும் அதை தானே மாப்பிள்ள பேசுவாங்க. அத்தை நிறுத்துங்க அத்தை, ஊருக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. இந்த சொசைட்டி எல்லாம் நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நாசமா போனாலும் பேசுவாங்க அத்தை. இவங்க வாயெல்லாம் நம்மளால அடிக்க முடியாது. நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும், அவ்வளோதான் அத்தை. அவளுக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு, அவளை அவளா இருக்க விடுங்க, அவ்வளோதான். எல்லாம் ஒரு நாள் மாறும், அவ்வளோதான் அத்தை. என் கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள, நான் அடுப்பில் பால் போட்டிருக்கேன், பார்த்துட்டு வரேன். ம், சரி. உன் விருப்பம் தான் என் விருப்பம். உனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்குன்னா தாராளமா இரு. என்ன, நான் உன்னை எந்த டிஸ்டர்புமே பண்ணல. ம், அப்புறம் ஒரு 1 மந்த்து என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது. நானே உன்னை லீவ் எடுத்துக்க சொல்லலான்னு தான் நினச்சேன். உனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் தானே இங்கே வந்தேன். ஸோ உன் இஷ்டத்துக்கு இரு, நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். நான் உன் கூட இல்லைன்னு ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் இருக்காத. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. என்ன, எங்கே இருந்தாலும் எனக்கு உன் நினப்பு தான். நான் எங்கே இருந்தாலும் என் உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்குமே தவிர என் உயிர் உன்கிட்ட தான் இருக்கும். சந்தியா, ஐ மிஸ் யூ. உண்மைதான்டா, உன் உயிர் என்கிட்ட தான் இருக்கு. என் உயிரை நினைக்கிற உன் உயிரை நான் பத்திரமா வச்சுப்பேன். போயிட்டு வரேன். ம். வாங்கடா சில்லங்களை போலாம். உடம்பு பார்த்துக்கோ, போயிட்டு வரேன். ஏய், ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ. வார்த்தை ஏது பேசிட தோணல, வாழ்வே இனி நீ தாண்டி. காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரேண்டி. மொத்த சன்மா ஓஞ்சு போக கொஞ்சம் பாரேண்டி. சரி விடு, டைம் அது கிளம்புறேன். சேஃபா இரு. எனக்கு பத்திரமா இருக்க தெரியும், நீ சேஃபா இரு. குழந்தைங்க இருக்காங்க, விடு. சாரி, எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு. அதெல்லாம் எதுவும் தோண வேணாம். இது உன் விருப்பம். என்ன, இதுல நான் தலையிட மாட்டேன். உன் விருப்பம் தான் என் விருப்பம். தேங்க்ஸ். என் மேல எந்த கோவமும் இல்லையே. கோவம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு தனியாக இருக்கணும், அவ்வளோதான். கோவம் இல்லை, எனக்கு அதுவே போதும். மற்றபடி வேற எதுவும் வேணாம். நீ கேர்ஃபுல்லா இரு. அத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா அது கேட்டுக்கோ, எதிர்த்து எதிர்த்து பேசாத. என் அம்மா கிட்ட என்னை விட்டு கொடுக்காம பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க? நீ நான் வேற வேற ஆளா? இல்லை, இந்த மாதிரி பேச மாட்டேன்ல, அதான் பொறுப்பாக பேசுவோம். இனிமே பொறுப்பா இருக்கலான்னு இருக்கேன். சாரிடா சரண், எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை விட நிரந்தரமான சந்தோஷம் வேணும். அதுக்கு என் குழந்தை எனக்கு சேஃபா இருக்கணும். அதுக்காக தான் உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்றேன். என்ன மன்னிச்சிருடா. இல்லடி சண்டைக்கோழி, நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியுது. ஓகே, அது எனக்கு இப்போதைக்கு தெரிய வேணான்னு நீ நினைக்கிறேன். அது எப்போ தெரியணுமோ அப்போவே தெரியட்டும். ஆனால் அது சந்தோஷமான விஷயமா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன காயப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிடுவியோன்னு தான் பயமா இருக்கு. நீ இப்போ இங்கே இருக்கிறேன்னு சொன்னதுக்கு பின்னாடி கூட வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். ஓகே, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ சண்டைக்கோழி. எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா? ம், நாங்கள் இல்லாத சமயத்தில் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவியா? இப்போ சத்தியம் பண்ணணும், நான் குடிக்க மாட்டேன். இல்லை, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன்ல, என் கூட சண்டை போட்டாலே நீ குடிப்ப, அதான் குடிக்க மாட்டேல. இல்லை, இனிமே கொஞ்சம் பொறுப்பானவனா இருக்கலான்னு பார்க்குறேன். குடிக்க மாட்டேன். என் மேலே ப்ராமிஸா? என்னால் ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது, ஆனால் குடிக்க மாட்டேன். தேங்க்ஸ். போயிட்டு வரேன். மாதவா, எல்லா பசங்களும் இறங்கிட்டாங்களா? ஆண்ணா, எல்லாருமே இறங்கிட்டாங்க. அப்புறம் விக்னேஷோட அந்த கேங் மட்டும் அங்கேயே நிக்கிறானுங்க. சரி, ஓகே, அவனுக்கிட்ட நான் பேசுறேன்.
நீ என்னன்னா டிரைவருக்கு என்னன்னா காசு கொடுக்கல, ரெண்டாவது கைடுக்கு நான் காசு கொடுக்கல. ரெண்டுத்துக்கும் நம்ம உள்ள மணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த காசை ரெண்டு பேத்துக்கு எடுத்து கொடுத்துறேன். தனித்தனியா உங்க பேர் போட்டு தான் நான் மேல வச்சிருக்கேன். ரூம் கீ வாட்ச்மேன் கேளு. சரிங்கண்ணா. அண்ணி இப்போ வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்கு தானடா போகணும், பின்ன அப்படி காலேஜுக்கு வருவாங்களா? வீட்டுக்கு போயிட்டு அண்ணி மட்டும் வருவாங்க, நித்யா வர மாட்டான். ஏன்? ஐயோ, கேள்வியில கேள்வி கேட்காதுடா, போடா. நான் சொன்னது முதல்ல செய். சரிங்கண்ணா. ஒன்றும் சரியில்லையே. சப்பா, இவனை சமாளிக்கவே என்னால முடியல. நித்யா, நித்யா, நீ இப்படி மூஞ்சி வச்சிருந்தீனா உன் மேல எல்லாத்துக்கும் டவுட் வருமா? தயவு செஞ்சு எப்போதும் போல நார்மலா இருடா. முடியல மாமா, நானே எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால முடியல. கண்ணை மூடுனாலே அவன் ரத்தம் தான் மாமா என் நினைப்புல வருது. இங்க பாரு, அதெல்லாம் கனமா நினைச்சு மறந்துருந்தா உங்ககிட்ட நான் சொன்னேன். என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் மாமா பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ ஒரி பண்ணாத. என்னங்க, நீங்க தானே இந்த லெட்டர் எழுதுனது? ஆமா, இப்போதைக்கு அந்த பசங்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. அது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பசங்களை சமாளிக்கணும், அதுக்காக தான் அப்படி பண்ணேன். தெரியுங்க, எனக்கு கூட அது தோணலை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு பயமாக இருக்குங்க. அவனுக்கு ஒரு அக்கா இருக்கிறத தானே கேள்விப்பட்டோம். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சமாளிக்க நான் ரெடி. நான் தான் முன்னே சொல்லிட்டேன்ல, இது நித்யாவோட பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பத்தோட பிரச்சனைன்னு சொல்லிட்டேன்ல. என்ன ப்ராப்ளம் வந்தாலும், ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பார்த்துக்குவேன். உன்னோட வேலை இவளை பழைய மாதிரி கொண்டு வர்றது. ஏங்க, என்னாலே முடியலங்க. அவ எப்படிங்க வெளியே வருவா? அப்படி சொல்லக்கூடாது அனிதா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கு. நீ தான் சமாதானப்படுத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வா. எப்படியும் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சமாவது தைரியம் வேணும். சரிங்க. அவ சாப்பிடவே இல்லை, ஒழுங்கா அவளை போய் சாப்பிட வை முதல்ல. இங்க பாரு நித்யா, மாமா சொன்ன மாதிரி தான். உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. நீ ஒன்றும் தப்பு பண்ணல. உன்னோட தற்காப்புக்காக தான் அவனை நீ தள்ளிவிட்டியே தவிர வேணும்னு அவனை எந்த சூழ்நிலையும் நீ தள்ளிவிடல. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு, ஏது இருக்குங்கிறத நான் பாக்குறேன். இப்போதைக்கு பிரச்சனை வர அளவுக்கு நீங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா நான் ஃபுல்லா சிசிடிவி ஃபுல்லா நான் வாட்ச் பண்ணிட்டேன். எதுலையுமே ரெக்கார்ட் ஆகல, ஒண்ணுமே ஆகல. மெயினா அந்த ரூம்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ரூம்ல எதுக்கு கேமரா ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மாமா, அவன் தான் மாமா கேமராவை ஆஃப் பண்ணா. இது எப்படி உனக்கு தெரியும்? என்கிட்ட முன்னாடியே சொன்ன மாமா. இதெல்லாம் எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேமராவில் ஆஃப் பண்ணிடுவேன்னு. அதான் மாமா. ரொம்ப நல்லதா போச்சு. அந்த ரூம்ல கேமரா ஆஃப்ல இருக்கு, மத்த எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ யாரும் பயப்பட வேணாம். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க நான் ரெடி. ஆனா எனக்காக நீ பண்ண வேண்டியது, யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நான் வீக்னஸை பார்க்கல, வீக்னஸே எனக்கு தெரியாது, இதை தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா இதை தான் பண்ணி ஆகணும். அவளுக்கு அறிவுரை சொல்றது உன்னோட பொறுப்பு. அவளை பழைய மாதிரி கொண்டு வா. நார்மலா எப்போதும் போல கொண்டு வந்தாதான், ஒருவேளை போலீஸ் இங்கிலீஷ்னு பிரச்சனை வந்தா கூட அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம கரெக்டா பதில் சொல்ல முடியும். சரிங்க. பார்த்து பத்திரம். நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், நீ போய் கேப்ல உட்காரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். என்னடி இப்பதான் அந்த பொண்ணு காதல் சொல்லி அனுப்புறேன், அடுத்து நீ மூஞ்சி தூக்குற? இல்ல விக்ரம், ரொம்ப பயமா இருக்கு. என்ன பிரச்சனை வரும், ஏது வரும்னு ரொம்ப பயமா இருக்கு. எப்படி இதுல இருந்து வெளியே வர போறோம்னு தெரியல. நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குங்க. அவளுக்கு ஆறுதல் சொல்லுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. இப்போ என்னோட பயம் அவளை நினைச்சு கிடையாது, உன்ன நினைச்சுதான். முதல்ல நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீ என்ன வந்து எழுப்பியிருந்திருக்கணும். இதை லீகலா போலீஸை வச்சு நான் சமாளிச்சிருப்பேன். இப்போ எல்லா சைடும் மாட்டிக்கிற மாதிரி பண்ணது உன்னோட தப்பு. சரி ஓகே, தப்பு பண்ணிட்டீங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வரந்தா யோசிக்கணுமே தவிர அதவே மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. நான் சொல்றதை மட்டும் செய். என்ன புரியுதா? அவளை சமாதானப்படுத்தி அவளை ஃபர்ஸ்ட் நார்மலாக்கு. எப்படியும் இது போலீஸ் கேஸ்க்கு போகும். என்னங்க சொல்றீங்க? பின்ன அவன் இந்த உலகத்திலே இல்ல. இதை நோண்டும் போது கண்டிப்பா போலீஸ் வரைக்கும் போகும். ஆனா அதை கரெக்டா சமாளிக்கணும், அதுதான் மெயின். அதை நான் பாத்துக்குவேன். ஆனா அவ இருக்கவும் எதுவும் சொல்லல. இது கண்டிப்பா போலீஸ் வரைக்கும் போகும். எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டுல இருந்து தேட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இது ஏதாவது பிரச்சனையில போய் முடியும். இனிதான் பிரச்சனையே வரப்போகுது. இதை எப்படி சமாளிக்க போறோம் தான் மெயினான விஷயமே. ஏங்க, என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? பிரச்சனையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேங்க.
என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத, தைரியமா இரு. அதுக்கு தான் உனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? நான் உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் சொல்றனோ இதே மாதிரிதான் நீ அவகிட்ட சொல்லணும். ஏன்னா என்னால வந்து தைரியம் சொல்ல முடியாது. புரியுதா? நீ தான் அவ கூட இருந்து அவளை தைரியப்படுத்தணும். புரியுதா? பார்த்துப்போம். ஐயோ ஐயோ, எப்போதுமே நல்லவங்களே ஜெயிச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி கதை சூடு பிடிக்கும்? அப்பப்போ கெட்டவங்களும் ஜெயிக்கணும்ல. அதான் இனி கதை சூடு பிடிக்கிற புட்டிய மட்டும் பாரு. ஐயோ ஆதிரா, இதுல ஒண்ணு நினைச்சாவே எனக்கு பாவமா இருக்கு. ஒருத்தி நீ வந்து என் லைஃப்ல தலையிட்டதுனால இன்னைக்கு உன் மொத்த குடும்பமும் ஃபிளாப். உன் புருஷனை அடையிறதுங்கிறது என்னோட வாழ்நாள் கணவன் கூட சொல்லுவேன். அதை தாண்டி உன் புருஷன் வச்சிருக்க சொத்து மேலையும் எனக்கு ஆசை தாண்டி. அதனாலதான் இப்படி இறங்கினேன். எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில தலையிட்டு என் லைஃபவே மொத்தமா ஃபிளாப் ஆக்குனீங்களோ எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. உங்க வீட்டோட மொத்த பத்திரமும் என் கையில. இத வச்சு நான் ஆட போற கேம்ல தான் மொத்த குடும்பமும் நட்டு தெருவுக்கு வர போறீங்க. கேம் ஸ்டார்ட் நவ். அக்கா அக்கா. என்னடா எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க? நீ விக்கியோட ஃப்ரெண்ட் தானே? ஆமாக்கா. 2-3 டைம் அவனை கூட பார்த்தேன். என்னடா டூர் போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஏக்கா விக்கி உங்ககிட்ட எதையுமே சொல்லலையா? 5 நாள் தானக்கா டூர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அக்கா இப்போ நான் உங்ககிட்ட பேசணும்க்கா. என்னடா பேசணும்? அக்கா நான் காலையில இருந்து ஆபீஸ் வழியதாக்கா நிக்கிற வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேங்கிறான்க்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கேன் தெரியுமா? என்னடா சொல்லு ஒழுங்கா. அக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விக்கி அப்படிப்பட்டவ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட கேக்குறேன். அக்கா விக்கி யாரையாவது லவ் பண்றானா? லவ்வா? அவனுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லையே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க என் தம்பி காணா? நீ மட்டும் வந்திருக்க? அக்கா உங்ககிட்ட எப்படி சொல்ல? அக்கா விக்கி ஏதோ ஒரு பொண்ணு கூட போயிட்டானாக்கா. என்னது? அக்கா அப்படிதாக்கா லெட்டர்ல எழுதியிருக்கான் பாருங்க. டேய் என்னது லெட்டர்? அக்கா நிஜமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலக்கா. ஆனா விக்கி அப்படிப்பட்டவன் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஆனா இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட போயிட்டான். அப்படிதாக்கா இவன் ரூம்ல பார்த்தோம். விக்கி எங்க கூட வரலக்கா. டேய் என்ன சொல்ற நீ? எப்படி விக்கி வராம போவான்? என் தம்பிக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு உங்க காலேஜ் கரஸ்பாண்டன்ட் என்ன பண்ணிட்டு இருந்தா? அக்கா நாங்க காலேஜ் கரஸ்பாண்டன்ட் தாக்கா இன்ஃபார்ம் பண்ணோம். ஆனா விக்கி வரவே இல்லக்கா. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அவன் போனு சுவிட்ச் ஆஃப்னு தாக்கா வருது. டேய் என்னடா இது? லெட்டர் நீ வச்சு என் தம்பி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் விளையாடாதீங்கடா. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் யாரையும் லவ் பண்ணல. அக்கா அது எங்களுக்கும் தெரியும்க்கா. ஆனா இந்த லெட்டர் எழுதிருக்கிறத பார்த்தா அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட ஓடி போன மாதிரி தாக்கா எங்களுக்கும் தோணுது. இல்ல இல்ல இல்ல, என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. இதுல வேற என்னமோ நடந்திருக்கு. டேய் எங்க போனீங்க டூரு? மூணாருக்கா. இந்த லெட்டர் எங்க கிடந்துச்சு? நாங்க எல்லாரும் ஒரே ரூம்ல தாக்கா தங்கியிருந்தோம். அந்த ரூம்ல தான் இருந்துச்சு. டூர் போன எல்லாரும் வந்துட்டீங்களோ? எல்லாருமே வந்துட்டோம்க்கா. இங்க பாரு, என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் எவ்வளவு லவ் பண்ணல. என்ன? இப்ப மட்டும் என் தம்பி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு வெச்சுக்க. உன் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் சும்மா விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் டூர் வேன் கூட்டி போயிட்டா நான் அங்கே தொலைச்சு அப்படி விட்டுட்டு வந்துட்டான் உங்க காலேஜ் கரஸ்பாண்டன்ட். இப்பவே வரேன் காலேஜுக்கு. என்ன பிரதிபா அவளை ஈஸியா நினைச்சிட்டு இருக்கானா? பசங்களை நம்பி கூட்டிட்டு போறதான காலேஜ் கரஸ்பாண்டன்ட். வேற எதுக்கு இருக்கான்? அக்கா ஒண்ணுமே புரியலக்கா. அக்கா இவனை காணாம இருக்கிறது எங்களுக்கே ரொம்ப பயமா இருக்குக்கா. அதாக்கா உங்ககிட்ட வந்தேன். அவனுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். இது அவன் ஹேண்ட் ரைட்டிங் தாக்கா. இல்ல, என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. இதை எங்க வேணாலும் நிரூபிப்பேன். இப்பவே வரேன். காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நியாயத்தை கேட்டதா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வரேன். பிரதிபா. ஐயோ. விஜய். வாட் ஹேப்பன்ட்? எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? விஜய், என் தம்பியை காணோங்கறாங்க. என்ன சொல்ற? டூர் தானே போனா? நம்ம காலேஜ்ல தான் டூர் கூட்டி போனாங்க. ஹலோ விஜய், எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் தம்பி தான காலேஜ் கரஸ்பாண்டன்ட். என்ன நடந்துச்சுன்னு தெரியல.
டூருக்கு எல்லாரும் ஒன்னா தானே போனாங்க, உன் தம்பி மட்டும் எப்படி மிஸ் ஆயிருப்பா? என்ன லெட்டர் அது? சார் அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருக்கான் சார். ஓ மை காட். ஏ பிரதிபா, உன் தம்பிக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்? அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. இப்பவே உன் காலேஜுக்கு போறேன். உன் தம்பி என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கறேன். அது எப்படி எல்லா பசங்களும் வராங்க, என் தம்பி மட்டும் காணாம போவான்? என்னால ஏத்துக்க முடியாது விஜய். இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. நீ என் கூட வா. சரி சரி, கோவப்படாத, போலாம். ஒருவேளை உன் தம்பிக்கு அப்படி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்து கூட போயிருந்துருக்கல. என்ன விஜய் நீ அப்படியே பேசிட்டு இருக்க? நான் என்ன சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என் தம்பி அப்படி கிடையாது. நான் அப்படி அவனை வளர்க்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி. அம்மா அப்பா இல்லன்னு எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நானும் அவனும் மட்டும்தான். இப்போ அவன் எங்க போனா? எப்படி டூர் போன எல்லாரும் வந்திருப்பாங்க, என் தம்பி மட்டும் எப்படி காணாம போவான்? இந்த லெட்டர் என்னால ஏத்துக்க முடியாது. நான் இப்பவே உன் காலேஜுக்கு போவேன். ஒருவேளை உன் தம்பி தான் பண்ணா நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். எனக்கு என் தம்பி வேணும். ஏய் எதுக்கு அந்த அளவுக்கு முடிவெடுக்கிற? போலாம், பொறுமையா இரு. இப்போ எதுக்கு பேச வர சொன்ன? ஏன் இவ்வளவு பயப்படுற? நீ தப்பா பண்ற. பயப்படலாம் ஒன்றும் கிடையாது. நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் பயப்படணும்? நான் என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கேன்? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்ல எப்படி அனாவசியமா பேசிட்டு இருந்தா அத்தை ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு தான். நிஜமாவே நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன் ஆதிரா. ஆனா இந்த வீட்ல உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு, நீ எவ்வளவு மதிப்பு மரியாதையோட இருக்க. விஜய்க்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா, விஜயோட அம்மாவுக்கு நல்ல மருமகளா, உன் குழந்தைக்கு நல்ல அம்மாவா, உன் குழந்தைங்க எல்லாத்துக்கும் நல்ல அண்ணியா, உன் கூட பிறக்காத தங்கச்சிங்க எல்லாத்துக்கும் ஒரு அக்காவா, எல்லாமுமாவா ரொம்ப கிரேட்டா இருக்க நீ. சரி பெண், அதுக்கு நான் அவார்டா கொடுக்க போறேன். அவள் கொடுத்தா கூட பத்தாது. இல்ல, நான் இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவேன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்பவும் ஏதோ மனசுக்குள்ள ஒரு ரணத்தோட தான் காலேஜ் விட்டு வெளியே வந்தேன். இப்பவும் மனசுல ஒரு ஓரமா ஒரு ரணத்தோட தான் இங்க இருந்து போறேன். நீ என்னால ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு பயப்பட வேணான்னு உனக்கு சொல்றதுக்காக தான். ரொம்ப சந்தோஷம். நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்ன இல்லையா, அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும். வேற எதுவும் எனக்கு வேணாம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் ஆதிரா, நீ ஹாப்பியா இருந்தா அது போதும். நான் இப்பவும் சொல்றேன், நீ நினைச்சா உன் பொண்டாட்டி திருத்தி அவ கூட வாழலாம். டிவோர்ஸ்லாம் அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் மட்டும்தான். ஆனால் லைஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு வச்சது. ஆனால் அது நீ நினைச்சா மட்டும்தான் முடியும். அது முடிஞ்சு போன கதை, அதுக்கு எதுக்கு முடிச்சு போடுற? அவ இனி என் கூட வாழ வரமாட்டான். கிட்டத்தட்ட 4 வாய்தா அவளுக்கு இழுத்தடிச்சு டைவர்ஸ் கொடுக்காம. ஆனா 5வது வாய்தால எனக்கு இது சீங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவளுக்கு கேவலமே ட்ரீட் பண்ணான். வேற வழி இல்லாம அந்த வாய்தாவை இழுத்துட்டு போக விருப்பம் இல்லாம டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா நீ நினைச்சா மறுபடியும் அவ கூட வாழ முடியும். அவளை திருத்தி உன்னை எனக்கு பிடிச்ச மாதிரி படிச்ச அந்த ஆண்டவனுக்கு எனக்கு கொடுக்கணும்னு தோணல போல. பூவின் முகவரி காற்றை அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா? பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா? பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயடி. அம்மா, அக்கா, அக்கா என் கூட தானே இருப்பேன்னு சொல்லுச்சு. எங்க போச்சு? அக்கா, அனிதா அக்கா. ஏய், என்னடி அக்கா? என்ன கொன்னுட்டல? என்ன கொன்னுட்டலடி நீ? என்ன கொன்னுட்டு இங்க உனக்கு அக்கா கேக்குதா? உன் மேல ஆசைப்பட்டதாண்டி வேற என்னடி பண்ண? என்ன இப்படி கொன்னுட்டல? நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், என்ன இப்படி கொன்னுட்டல நீ? நீ கொல்லலையா? நீ கொல்லாம வேற யாரு கொன்னா? நீ தாண்டி என்ன துடிக்க துடிக்க கொன்ன. இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்பட்டேன், என்ன இப்படி கொன்னுட்டல? என்ன கொன்னுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? உன்னை சந்தோஷமா இருக்க விடுவனாடி? நீ வா, நீ வா பாடி. நித்யா, என்னடி நித்யா? என்னடி கொல்லல நித்யா?
ஒண்ணு இல்லடி, நீ இப்படி வா. அக்கா என்னக்கா? ஒண்ணு இல்லடி, வாடி இப்படி. அக்கா ஒண்ணு இல்ல அக்கா இருக்கேன். அக்கா சந்தியா போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. வச்சிருந்தாலேக்கா கீழே போட்டு உடச்சிட்டாடி. போடி தண்ணி எடுத்துட்டு வா. நித்யா என்னடி ஆச்சு? ஏடி குளகலன்னு பேசிட்டு இருக்க? அக்கா அக்கா இப்போ விக்னேஷ் பார்த்தக்கா. அவன் வந்து என்னை கொன்றவன் மிரட்டாங்க. ஐயோ அது மன பிராந்திடி. ஒண்ணும் இல்ல இல்லங்க, அவன் வந்தா நான் பார்த்தேன். இன்னொருத்தர நின்றா நின்னுட்டு என்ன ரொம்ப பயமுறுத்துனா. நீ மட்டும் எதுக்கு உயிரோட இருக்க? நீ என் கூட வரலாம் சொன்னாக்க. அடியே அது உன் மன பிராந்திடி. ஒண்ணும் இல்ல. அவகிட்ட எதுக்கடி உளறிட்டு இருக்க? உன் மாமா என்ன சொன்னாரு? என்ன நித்யா நீ கொலை பண்ணலடி. அக்கா தண்ணி கொடு. என்னாச்சுக்கா? அது டூர் போன இடம் கொஞ்சம் புதுசுல, அதனால அந்த இடத்த விட்டு அவ கொஞ்சம் பயந்துட்டே இருந்த. நைட்ல தூங்கும் போது அந்த பயம் போல ஏதோ கொலகலன்னா ஏதோ பயத்துல ஏதாவது படங்கிட பார்த்து உளறி இருப்பாடி. ஒன்றும் இல்லை, நீ போ நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லடி, உனக்கே உடம்பு சரின்னு அம்மா சொன்னாங்க. வாமிட் எடுத்துட்டே இருக்கியா? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல அவ ரொம்ப அழுதா. ஒன்றும் இல்லைல்லக்கா. ஒன்றும் இல்லடி, நீ போ நான் பாத்துக்கிறேன். ஏய் தண்ணி குடுறி, சரியாயிடும், நான் வரேன். என்னடி நித்யா நீயே காட்டி கொடுத்துருவ போல. கொலை பண்ணலடி, ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? இல்லைங்க, என்னால் நிம்மதியாவே இருக்க முடியல. இது ரொம்ப பயமுறுத்துறா. பேசாம நாம கூட ஒரு ராத்திரி இருந்திருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. என்ன பேசுற? அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். ஏதாவது பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. தண்ணி குடிந்தா குடிடி, நான் மாமா கால் பண்றேன். ஒன்றும் இல்லை. என்ன அக்கா இருக்க? இரு, மாமா கால் பண்றேன். ஹலோ சொல்லுமா. என்னங்க எங்கங்க இருக்கீங்க? காலேஜில் தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? அங்க என்னங்க பண்றீங்க? என்ன இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்னடி சொல்ற? என்னாச்சு? நான் காலேஜில் ஒருவேளை போலீஸில் மாட்டிக்கிட்டாலும் சமாளிக்கிறதுக்கு ஆதாரத்தை திரட்டிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நம்ம காலேஜோட மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ண வந்தேன். என்ன பிரச்சனை? என்னங்க நித்யா ரொம்ப பயப்படுறாங்க. இதை மிரட்டுறேன் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஒண்ணுமே எனக்கு புரியல. என்னால் இவ்வளோ சமாளிக்க முடியலங்க. இங்க எனக்கு பயமா இருக்குங்க. இருக்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. அவளை சமாதானப்படுத்தணும் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவ கூட இருக்க சொன்னேன்ல, எங்கடி போன நீ? ஷோ சரி இரு, நான் 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு மூக்கில் வரேன். நித்யா அவங்க கூட்டிட்டு வா. சரிங்க, நீங்க அங்க என்ன ஏதுன்னு பாருங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். பாய்ங்க. சரி. கனவுகள் இவள் விழிகளில் குடியிருந்திட ஏங்குமே. கவலைகள் இவள் மடியிலே சிறு குழந்தையாய் தூங்குமே. கடலலை இவள் மொழிகளில் கரை ஒதுங்கிட கூடுமே. இமயமும் இவள் நிமிர்ந்திட சமவெளி என ஆகுமே.